வணக்கம். கார்த்திகா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர்பான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். டிஷ்ஷை பார்த்த உடனே மீன் வறுவல்னு ஏமாந்துடாதீங்க. இது உருளைக்கிழங்கு வறுவல் தான். ஆனால் செம்ம டேஸ்டியாக மொறு நல்லா இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா பிடிக்காத சாப்பாடை கூட இது தொட்டுக்கையாக கொடுத்தா சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள், எண்ணெய். 2 பெரிய உருளைக்கிழங்க நான் முக்கால் பாகத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதோடைய தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக போட்டுக்குவோம். ரொம்ப மெலீஸாக போட்டோன்னா நமக்கு நல்ல அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இன்றைக்கி காரத்துக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள். இது இல்லாதவங்க மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸும் இதுக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். என்னோட சேனலில் நான் கிழங்கு ஐட்டம்ஸ் நான்வெஜ்லாம் செய்யும்போது அடிக்கடி சொல்லுவேன், இஞ்சி பூண்டு அல்லது சோம்பு தூள் அல்லது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி கேஸ் உள்ள ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சோம்பு தூள்லாம் சேர்க்கலை, ஏன்னா இதுவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மற்றதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் டாமினேட் பண்ணிவிடும். அதனால் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. இது மட்டுமே அலாதியான டேஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு கொடுக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி வச்சுட்டு எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எல்லா சைடும் உருளைக்கிழங்குல அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுருவோங்க. நம்ம இதை கோட் பண்ணி எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரியே கோட் பண்ணி நம்ம ஒரு 15 to 20 minutes ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல அந்த காரம் உப்புலாம் உள்ள நல்லா இறங்கும். ஒரு 20 minutes கழித்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஒரு 15 minutesக்கு மேலே ஆகிடுச்சு. நான் தோசைக்கல்லும் அடுப்பில் வச்சுட்டேன். இன்றைக்கி நான் இரும்பு தோசைக்கல்லில் தாங்க வறுக்க போகிறேன். காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நிறையா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மீன் வறுவல், வாழைக்காய் வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல்லாம் இரும்பு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டு வறுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி இருக்குங்க. ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் பிடிக்க தான் செய்யும். ஆனால் டேஸ்ட் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு நாள் நம்ம எண்ணெய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தாங்க தோணும். நல்லா ஃபுல் தீயில இருந்துச்சு. தோசைக்கல் நல்லா சுட்டுருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டதுலேருந்து ஹாஃப் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பெரிய அடுப்பில் ஹாஃப் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். 2 minutes கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக 2 minutes ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெந்திருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இது வேக வச்ச உருளைக்கிழங்கு தான். ஜஸ்ட் கொஞ்சம் வேகணும். அண்ட் அந்த மசாலா உள்ளே இறங்கி பச்சை வாசனை போகணும். அவ்வளோதான். பாருங்கள், எல்லாம் வெந்துருச்சு. நம்ம இப்போ திருப்பி போட்டுருவோம். இன்னொரு சைடில் இருக்க மிளகாத்தூளும் அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். ஏன்னா இரும்பு தோசைக்கல்ன்றனால தீ பிடிக்கக்கூடாது. அதனால நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 minutes கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக 2 minutes ஆச்சுங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. ஒரு உருளைக்கிழங்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பட் எனக்கு நல்லா உருளைக்கிழங்கு மொறுன்னு வேணும். அதனால் 2 minutesக்கு இந்த உருளைக்கிழங்கை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுற போகிறேன். என்னுடைய ஃபிஷ் ஃப்ரை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சூப்பராக ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா என்னுடைய தோசைக்கல் கொஞ்சம் நடுவில் குழியாக இருக்கக்கூடியது. இந்த மாதிரி ஓரமாக வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலெலாம் அப்படியே தானாக வழிஞ்சு வந்துடும். க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு உருளைக்கிழங்கு பீஸில் இருந்தும் எண்ணெய் வழியிறது தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம ஃபுட் செஞ்சு முடிச்சோன்னா அதை டிஷ்யூ பேப்பரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படியே ஓரமாக வச்சிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு என்ன ஆகும், அந்த எண்ணெய்லாம் அப்படியே வழிஞ்சிரும். நம்ம திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்தோடனே அழகாக சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். பாருங்கள், வெளியில் நல்லா மொறுன்னு உள்ள சாஃப்டாக காரசாரமாக நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இதே மாதிரியே நான் எல்லா பேட்சஸ் ஆஃப் உருளைக்கிழங்கையும் வறுத்து எடுத்துகிட்டு போகிறேன்.
சுட சுட மொறு மொறுன்னு சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. நாங்கள் லஞ்சுக்காக தான் நான் செஞ்சேன், பட் அது சும்மாவே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீட்டில் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு பெரிய லைக் போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய நியூ அப்லோட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரதுனால மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இதை ரசித்து பார்த்த மைக்கு நன்றி. டேக் கேர். பாய்.